ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த கேட்ஸ் கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கன்வர்ஷன்ஸ், ஒரு நம்பர் சிஸ்டம்ல இன்னொரு நம்பர் சிஸ்டம் கன்வெர்ட் பண்றது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் அதை லிட்டில் பிட் ரீகால் பண்ணிட்டு நம்ம அடுத்த கண்டென்ட் போயிடுவோம். ஓகே, விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி நான் எதுவும் ஸ்கிரிபிள் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணல, நான் டைப் மட்டும் பண்ணுறேன் டெக்ஸ்ட் எடிட்டரில். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் டு பைனரிக்கு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துட்டு வால டிவைட் பண்ணுவோம். ஸோ தென் கண்டினியூஸாக டிவைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது வந்து 0 அல்லது 1 ரீச் ஆக வரைக்கும். ஸோ தென் நம்ம அந்த ரிமைண்டரிங் கோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டே வரணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம கடைசியில் நம்ம பைனரி வேல்யூவை எடுக்க முடியும். ஸோ 8 ஸோ டிவைட் பண்ணோம்னா 4. அப்படி கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நிமிஷம் தான். ஓகேவா? தாஸ் ஓகேவாடா? கண்டினியூ பண்ணு. ஸோ தென் அகைன் டிவைட் பண்ணும்போது இதுதான். ஸோ தென் 2. ஸோ 2/2. ஸோ 1. ஸோ நம்மளோட பைனரி பார்த்தோம்னா 10010. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு வர பைனரி வேல்யூ. ஸோ டெசிமல் டு பைனரி வந்து நம்ம 2ஆல் டிவிசிபிள் பண்ணிட்டே போவோம். அதாவது ஃபைனலாக நம்ம 0 அல்லது 1 ரீச் பண்ண வரைக்கும். ஓ சாரி, ப்ரோ ஃபர்ஸ்ட் போட்டதே கரெக்ட் தான் ப்ரோ. 1 hour சரி ப்ரோ. ஓகே, டெசிமல் டு பைனரி வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பைனரி டு டெசிமலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஜிட்டையே எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு டிஜிட்டு கூடயும் 2 பவரில் நம்ம வேல்யூஸை மல்டிபிள் பண்ணிட்டு வரணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க பிட்டை பார்த்தோம்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்க பிட்டை பார்த்தோம்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். எல்எஸ்பி அண்ட் எம்எஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ இது எம்எஸ்பி அண்ட் லாஸ்ட்ல இருக்கிறது எல்எஸ்பி. ஸோ அதாவது 0. ஸோ இதில் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து நம்ம மல்டிபிள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து 0. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிக்காக தான் இருக்கும் நமக்கு ப்ரோக்ராமிங்கில். ஸோ 2 பவர் 0லேருந்து நம்ம மல்டிபிள் பண்ண ஆரம்பிக்கணும். டூ பவர் 0. தென் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வேல்யூ 1 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து 2 பவர் 1ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ ஆன் திஸ் வே நம்ம அந்த ஃபைனல் பிட் வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணணும்.
ஸோ ஓகே, கடைசியாக நம்ம இதை அவாலுவேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் 0. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1 தான் வரும், சரி 2. ஸோ நெக்ஸ்ட் 0. ஸோ அடுத்து ஒரு 3 வேல்யூஸுக்கு 0 வரும், ஏன்னா நம்ம 0வால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வேல்யூ 2^5. ஸோ 2^5 32. ஸோ நமக்கு எவாலுவேட் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் 32. கிடைச்சிடும். ஸோ இது வந்து பைனரி டு டெசிமல். ஸோ இது கன்வர்ஷன். ஸோ நம்ம அடிஷன்ஸ் பார்த்தோம் பைனரிஸில். ஸோ ஜஸ்ட் இதோட நான் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். 0 1 0 1 0 0. ஸோ இது ரெண்டையும் நான் இப்போ ஆட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுவோம். 0 தென் 1 இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் 1 0. ஸோ இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நாம் அந்த இடத்துல 1+1 வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 1 நம்ம ரிமைண்டராக மேலே ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்படி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது அடிஷன். ஸோ சப்ராக்ஷன். ஸோ நம்ம பைனரியில் எப்படி சப்ராக்ட் பண்ண முடியும்? ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தீங்க 2's காம்ப்ளிமெண்ட் மெத்தட். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் அப்ளை பண்ணி தான் நம்ம மறுபடியும் அந்த சப்ராக்ஷன் மெத்தடுக்கு போவோம். ஸோ அந்த கேட்ஸை ஒரு ரீகால் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அடுத்து சப்ராக்ஷன் நியூ டாபிக் பார்ப்போம். ஸோ பேசிக் கேட்ஸ் வந்து அண்ட் ஆர் நாட் சொல்லியிருந்தேன், அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ தென் யூனிவர்சல் கேட்ஸ் NAND அண்ட் நார் கேட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 கேட் ஏன் யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நம்மளால எல்லா கேட்ஸையுமே டெரைவ் பண்ண முடியும். ஸோ ஒரு XR கேட் பில்ட் பண்ணலாம், அன் கேட், ஆர் கேட், நாட் கேட் 3மே இதை வச்சு பில்ட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ அண்ட் தென் லாஸ்ட் கிளாஸில் அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிரிபிள் பண்ணியிருந்தேன், எடிட்டர்னால அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த டைம் வேல்யூஸ் சரி ப்ரெசன்டேஷன்லேயே போட்டிருக்கேன். ஸோ சிம்பிள்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ அந்த NAND நார் அதுக்கு முன்னாடி மட்டும் சின்னதாக ஒரு பபுள் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பபுள் எதில் ப்ரெஸ்மெண்ட் பண்ணுதுன்னா நாட் கேட்டை தான். ஸோ அண்ட் XR கேட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதோட ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னா, ஸோ ரெண்டுமே சிமிலர் அவுட்புட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபால்ஸ், அதாவது 0 வரும். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் 1 கிடைக்கும். ஸோ அது XR வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது சிம்பிள் தான். XRக்கு வந்து ஒரு நாட் கேட் போட்டோம்னா XR மாறிடும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்து ஹால்ஃப் ஆடர் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு 2 பிட்டை ஆட் பண்ணுறது வந்து ஹால்ஃப் ஆடர் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கல நினைக்கிறேன், டேரெக்டாக ஃபுல் ஆடர் போயிட்டோம். ஸோ 2 பிட்டை ஆட் பண்ணிட்டு, ஸோ 2 பிட்டை மட்டுமே ஆட் பண்ணுறது வந்து ஒரு ஹால்ஃப் ஆடர். ஸோ அதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு சம் ப்ளஸ் ஒரு கேரி கிடைக்கும். ஸோ XR கேட் அண்ட் அன்கேட்டை யூஸ் பண்ணி இதை பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஃபுல் ஆடர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்து வந்து 4 பிட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல் ஆடர் இந்த சென்ஸ் நம்ம 2 பிட்டுக்கு மேலே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் ஆடர். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 3 பிட்டை மட்டும் ஆட் பண்ணுறக்காக. ஸோ இந்த டைம் ஏன் நம்ம 3 பிட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு அடுத்து பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபி சின்னு போட்டிருக்கு. ஜஸ்ட் அதை இப்போ சீனை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கேன். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு சம். தென் அந்த ரிட்டர்ன் பண்ணுற கேரியை வந்து மறுபடியும் அடுத்த இன்புட்டுக்கு சம்மாக எடுத்துக்கும், இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ அது மறுபடியும் நமக்கு ஒரு அவுட்புட்டாக, அதாவது கேரி நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ அடுத்து 4 பிட் பைனரி ஆடர். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த ஆட் பண்ணோம் இல்லையா 2 பிட்ஸை, ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள்ஸை ப்ரெசென்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் சிம்பிள்ஸ். அண்ட் அன்கேட், NAND கேட், ஆர் கேட், நார் கேட், நாட், XR அண்ட் XNOR. ஸோ ஃபுல் ஆடர் சர்க்கியூட். இந்த டைம் வந்து நம்ம 3 பிட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் 4 பிட் பைனரி ஆடர்.
ஸோ லாஸ்ட் டைம் இப்போ நம்ம டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பார்த்துட்டு ஒரு அடிஷன் போட்டோம் இல்லையா? ஸோ அதில் வந்து 4 பிட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதாவது 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பைனரி வேல்யூஸை ஆட் பண்ணியிருப்போம் 2 நம்பர்ஸ்க்கு. ஸோ அதை வந்து இந்த 4 பிட் பைனரி ஆடரை வச்சு நம்மளால பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஃபுல் ஆடர் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஸோ 3 இன்புட்டை ஆட் பண்ணோம். ஸோ ஏபிசி சம் எடுத்துக்கங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சி வந்து 0ன்னு கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி 0ன்னு இருக்கும். அதாவது எல்எஸ்பின்னு நோட் பண்ணியிருக்க இடத்துல இன்புட்டாக கொடுக்கும்போது 0ன்னு இருக்கும். ஸோ தென் இது வந்து ஒரு கேரியை ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா? ஸோ அதை வந்து அடுத்த பிட்டுக்கு இன்புட்டாக நம்ம எடுத்துப்போம். ஸோ அதையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு 1+1 வரும்போது 10 1 ரிமைனில் வந்துச்சு இல்லையா? ஸோ அதுதான் அந்த கேரி. ஸோ ஒவ்வொன்னோட கேரியும் அடுத்தடுத்த ஆடருக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டே போவோம். இது வந்து 4 பிட் ஆடர். ஸோ சிம்பிளாக இது வந்து ஒரு 4 பிட் ஆடர். ஸோ இப்போ உங்களோட பிசிஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி தான் ஆடர்ஸ் இதே மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து ஏஎல்யூன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்டு. ஸோ அதனால இப்போ ஆட் மட்டும் பண்ண முடியாது. ஸோ ஆட் பண்ண முடியும், நம்மளால 2 நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும், டிக்ரிமெண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் நம்மளால அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஸோ அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அண்ட் தென் 2 வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டு அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏஎல்யூவில் பார்க்க முடியும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மினிமல் வெர்ஷன் மாதிரி. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து 4 பிட் ஆடர். ஸோ இதில் எப்படி நம்மளால இது ஆடர் இந்த ஆடர் கான்செப்ட் ஓகே தானே நம்ம எல்லாருக்கும்? ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ S3 வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். ஸோ S0 வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அதாவது அது கடைசி டிஜிட்டாக இருக்கும். S3 வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டாக இருக்கும். S3 வந்து லாஸ்ட்ல இருக்கும். S0 வந்து லாஸ்ட்ல இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ணா ஹாஃப் ஆர்டர் மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. ஓகே. ஸோ ஹால்ஃப் ஆடர். ஓகே. ஸோ ஹால்ஃப் ஆடர். ஸோ இப்போ நம்ம 2 இன்புட்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்புட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா ஏ அண்ட் பி சாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஸோ இன்புட்டோட ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தோம்னா 0 0வா இருக்கலாம், 0 and 1ஆ இருக்கலாம், 1 0வா இருக்கலாம். ஸோ 1 and 1. ஸோ இது மட்டும்தான் ப்ராபபிலிட்டிஸ் 2 டிஜிட்ல. ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம மேனுவலாக ஆட் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு கேரி அண்ட் சம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 0 + 0 பார்த்தோம்னா நமக்கு 0 தான். அதாவது சம்மும் 0 கேரியும் 0 கிடைக்கும். ஸோ அடுத்து 0 + 1 நம்ம ஆட் பண்ணோம்னா, ஸோ மேனுவலாக ஆட் பண்ணுறது சொல்கிறேன். ஆட் பண்ணும்போது நமக்கு கேரி 0, அதாவது ரிமைண்டரில் நம்ம 0 தான் வச்சுருப்போம். தென் ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு சம்மில் 0 வரும். ஸோ 0 அதே சேம் தான் ஆல்டர்னேட்டாக இருக்கு. அடுத்து 1 + 1 வரும்போது நமக்கு ஆக்சுவலாக அதில் 1 and then ஒரு 0 இருக்கும். ஸோ அந்த 1 வந்து ரிமைண்டர். ஸோ இதில் வந்து கேரின்னு சொல்லுவோம் நம்ம அந்த சர்க்யூட் கான்செப்டில் படிக்கும்போது. ஸோ இப்போ ஈஸியில் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஈஸி ட்ரிபிள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ புதுசாக காலேஜஸில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே படிப்பீங்க. ஸோ இதுதான் ஹால்ஃப் ஆடர், இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த சம்மோட வேல்யூஸை மட்டும் பாருங்க. ஸோ 2 இன்புட்டும் சேமாக இருக்கப்போ நமக்கு 0 வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ 1 வந்திருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ஆர் கேட். ஸோ அண்ட் இந்த கேரி பார்த்தோம்னா 1 1, அதாவது 2மே ட்ரூவாக இருக்கும்போது மட்டும் நமக்கு ட்ரூன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து அன்கேட். ஸோ அன்கேட் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த 2 கேட்டையும் வச்சு நம்மளால ஒரு ஹால்ஃப் ஆடர் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த சர்க்கியூட்டுக்கு வந்து இது ஆக்சுவலாக ஏற்கனவே இருக்க ஒரு கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் அந்த எந்த கேட், ஸோ அது டைரக்டாக ஒரு கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணலை. ஸோ அப்போ எப்படி நம்ம சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ண முடியும்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம
ஃபர்ஸ்ட் ஏ இன்புட் 0வா இருக்கு. ஸோ அது ஏ டேஷ் எடுத்துப்போம். ஸோ ஏ டேஷ் அண்ட் பி. ஸோ அதாவது 1 ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலாவை எடுத்துப்போம். ஸோ எந்த இடத்துல 1 வந்திருக்கோ அதோட இன்புட்ஸை மட்டும் இப்படி ஆட் பண்ணுவோம். சப்போஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஏ டேஷ்னு எடுத்துப்போம். சப்போஸ் இந்த இடத்துல 1 இருந்துச்சு அப்படின்னா ஏன்னு மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பி எடுத்துப்போம், அதுக்கு இடத்துல பி டேஷ் எடுத்துப்போம். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை ஆட் பண்ணணும். ஸோ ஏ ஸோ இந்த இடத்துல பி டேஷ் வரும். ஸோ தென் அடுத்து அவ்வளோதான், அந்த 2 வேல்யூஸ் மட்டும்தான் பாஸ்ட், அதாவது 1 1 இருக்கு, ட்ரூ வந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆக்சுவலாக நாட் கேட் அண்ட் இது நாட் கேட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட்ஸை வாங்கணும். அதாவது ஏ இன்புட்டை நாட் பண்ணிட்டு அதை பி இன்புட்டில், ஸோ இருங்க நான் அந்த டயக்ராம் கூட ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அ மினிட், அந்த சாஃப்ட்வேர் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ விசிபிளாக இருக்கால இருக்கும் இந்த அந்த ஒயிட் ஷீட். விசிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? இருக்கும், விசிபிளாக இருக்கு ப்ரோ. விசிபிளா இருக்கு. So first input A, then B. So first அதோட இன்புட் எடுத்துட்டு அதை நாட் பண்ணணும். ஸோ நாட் கேட். அண்ட் தென் அதை வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஏவை நாட் பண்ணிட்டு ஸோ பியை டைரக்டாக நம்ம அன் பண்ணணும். ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்னொரு அன்கேட். ஸோ அதுலேருந்து இன்னொரு அவுட்புட். ஸோ இதில் நம்ம வந்து பி அன் பண்ணணும். ஸோ இதில் ஏவை டைரக்டாக ஆட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணும்போது இப்போ இருக்குது. ஸோ வயர்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஸோ தென் இந்த 2 அவுட்புட்டையுமே நம்ம ஆர் கேட்டில் போடணும். ஸோ இது எக்ஸ்ஆர் கேட். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டை நம்ம இப்படி தான், ஸோ அந்த எக்ஸ்ஆர் கேட்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இப்படி தான் அந்த சர்க்கியூட் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஒவ்வொரு லேயர்ஸாக நம்ம பில்ட் பண்ணிகிட்டே போயிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் போகவும் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தே ஒரு எக்ஸ்ஆர் கேட்டை மேக் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஒன்ஸ் மேக் பண்ணிட்டோம்னா ஸோ ஜஸ்ட் அது ஒரு பாக்ஸில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ஆர் கேட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ எக்ஸ்ஆர்னு சொல்லிடுவோம். ஸோ அடுத்து இதுக்குள்ள ஆக்சுவலாக 2 இன்புட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ தென் ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கும். ஸோ உள்ள இருக்க சர்க்கியூட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்க சர்க்கியூட்டை பற்றி நம்ம வரி பண்ண மாட்டோம் அடுத்துல.
இல்லை ப்ரோ, நான் 3 பிட்ஸ் ஆட் பண்ணுறத ஹாஃப் ஆடர்னு சொல்ல, நம்ம ஹாஃப் ஆடர் இன்னைக்கு பார்க்கலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக 2 பிட்ஸுக்கு மேலே ஆட் பண்ணுறது வந்து, ஸோ மோர் தென் 2 பிட்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபுல் ஆடர். ஸோ ஹால்ஃப் ஆடர் இந்த சென்ஸ் 2 பிட்ஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆடர் 2 பிட்ஸை மட்டும் ஆட், அதாவது ஃபர்ஸ்ட் 2 பிட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஹால்ஃப் ஆடர். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஃபுல் ஆடரில் நம்ம வந்து 4 பிட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம், ஏபிசிடி அப்படின்னு. ஸோ இந்த கிளாஸில் 3 பிட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு 4 பைனரி பிட் ஆர்டர் மேக் பண்ணுறக்காக. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ ஹால்ஃப் ஆடரில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஹால்ஃப் ஆடரில் மறுபடியும் டவுட் கேட்டுறீங்க, இப்போ புரிஞ்சிச்சா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே. ஸோ ஓகே, அடுத்து ஃபுல் ஆர்டர். ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சில? ஃபுல் ஆர்டரில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ டவுட்ஸ் இல்லைனா சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். டவுட் கிளியர் ப்ரோ, கிளியர். ஓகே. ஸோ 4 பிட் பைனரி ஆர்டர் பார்த்துருந்தோம். ஸோ இது ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம 4 ஃபுல் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது 3 பிட்டை ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து 4 பிட் பைனரி ஆர்டர்னு சொல்லுவோம், ஏன்னா இது ஒரு 4 பிட்டை ஆட் பண்ணது. இப்போ நம்ம பிசிஸ் எல்லாமே 64 பிட்டை இதனால ப்ராசஸ் பண்ண முடியும், இதனால ஜஸ்ட் 4 பிட்டை மட்டும் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த இதில் எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இல்லைல்ல? ஸோ ஆக்சுவலாக இப்போ 4 பிட்ஸ் இருக்கு, 0001, அதாவது 301 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஏ பஸ்ல கொடுக்குறோம், அதாவது A0லேருந்து A3 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிட்டை வந்து இந்த A0ல கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்னா ஸோ 0001, ஸோ 1 வந்து A0ல இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 0 வந்து A3ல கொடுத்துருப்போம். ஸோ அதுதான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் வர அவுட்புட்டும் அப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்து சப்ராக்டர் கான்செப்ட். ஸோ இந்த 4 பிட் ஆடர், இந்த 4 பிட் பைனரி ஆடரில் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அடுத்து சப்ராக்டர் போயிடலாம். இதில் யாருக்கு எந்த டவுட் இல்லை? நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே. ஸோ ஓகே, அடுத்து நம்ம அடுத்த லேயர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ள வச்சிடறோம். ஸோ அந்த பாக்ஸ் வந்து 4 பிட் பைனரி ஆர்டர் சிம்பிளா. ஸோ அது வந்து ஒரு கேரி எடுத்துக்கும், அதாவது ஒரு சி இன்புட் ஒரு கேரி இன்புட் எடுக்குது. ஸோ பிளஸ் வந்து ஸோ 2 பஸ்ஸஸ், ஒரு பஸ்ல வந்து 4 இன்புட்ஸ் இருக்கு, அதாவது A0, A1, A2, A3. அடுத்த பஸ்ல இருக்கிறது வந்து ஸோ பஸ்னா ஸோ சிம்பிளா பஞ்ச் ஆஃப் ஒயர்ஸ் இருக்கு, ஸோ அதை பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்த பஸ்ல வந்து பி இன்புட்ஸ் இருக்கு, ஸோ அதான் பஸ் அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ அது ஆக்சுவலா வந்து 2 பஸ்ஸஸ் இன்புட் வாங்குது, ஏ பஸ் அண்ட் பி பஸ், அப்புறம் ஒரு சி பிளஸ் அது வந்து நான் ஒரு பஸ் ரிட்டர்ன் பண்ணுது எஸ்ங்கிற பஸ். ஸோ அதுல வந்து 4 வேல்யூஸ் S0லேருந்து S3 வரைக்கும் இருக்கு. ஸோ இது 4 பிட் பைனரி ஆர்டர். ஸோ சப்ராக்ஷன் மெத்தட் இப்போ பார்ப்போம். ஸோ பைனரி சப்ராக்ஷன். ஸோ இப்போ நான் 2 பிட்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பி அப்படின்னா 2 பிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஏ மைனஸ் பி நான் பண்ணும், ஏ மைனஸ் பி ஆப்ரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பி, ஸோ இந்த பியில் இருக்க பைனரி வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு காம்ப்ளிமெண்ட், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும், இதில் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்.
ஸோ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஸோ இப்போ பியோட வேல்யூ இருக்கும் இல்லையா 1010 ஜஸ்ட் 4 பிட்டுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்க வேல்யூவை நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஸோ 1 இருக்க இடத்துல நான் 0 ரீப்ளேஸ் பண்ணும், 0 இருக்க இடத்துல 1 ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாட் கேட். ஸோ எனக்கு இது இப்படி கன்வெர்ட் ஆகும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல. ஸோ அடுத்து மறுபடியும் பிக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் இப்போ ஆக்சுவலா பி. ஸோ இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் 0 1 0 1 இருக்கும், அதாவது கன்வெர்ட் ஆனா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இதோட ஒரு 1 மட்டும் எல்எஸ்பியில் ஆட் பண்ணணும். எல்எஸ்பியில் நான் 1 மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இதில் எல்எஸ்பி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 1. ஸோ இந்த லாஸ்ட் 1. ஸோ இதில் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு 0 ஆகும். ஸோ 1 ரிமைண்டர் போயிட்டு ஸோ அந்த இடத்துல ஆட் பண்ணுவோம் 0. ஸோ எனக்கு இது இப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதாவது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம், 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கோம் பிக்கு. ஸோ இப்போ இது வந்து பியோட வேல்யூ ஆக்சுவலா. ஸோ தென் இதை வந்து நம்ம ஏவோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய சப்ராக்ஷனோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ ஓகே, சப்போஸ் இப்போ நம்ம 5 - 4 பண்றோம்னா ஸோ அது நார்மலாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். சப்போஸ் இப்போ 4 - 5 பண்ணும்போது நமக்கு -1 ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? ஸோ அதை எப்படி ரிப்ரசென்ட் பண்ணுவோம்? ஸோ அந்த வேல்யூ பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ உங்க யாராவது ஏற்கனவே தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். ஸோ இதோட எம்எஸ்பியை பார்க்கணும். ஸோ அந்த எம்எஸ்பியோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ், 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ். ஸோ இது ஆக்சுவலாக அந்த இடத்துல இன்னொரு 0 இருக்கும். ஸோ அது எம்எஸ்பி. ஸோ இப்போ ஏக்கு வந்து ஒரு வேல்யூ எடுத்துப்போம். ஸோ நீங்கள் சம் பைனரி வேல்யூ சொல்லுங்க, ஆட் பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். யாராச்சும் 2 வேல்யூ சொல்லுங்க. 12 13. 12 13. ஸோ 12க்கு பைனரி ஸோ 1100 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? பார்த்தோம்னா இப்போ ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த 12 13 பண்ணிடுவோம், அடுத்து அந்த 34 வரும். ஸோ நீங்கள் அதுக்கான பைனரி வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணி அப்படியே சொல்லிடுங்க. ஸோ டக்குன்னு பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் சோம்பேறி, இங்கே அந்த பைனரி வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஸோ 0 0 1 0ன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தென் அகைன் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 0 0 1 1. ஸோ எப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல பியோட வேல்யூ இதுதான். ஸோ அது ஓவர் ரைட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். A and B ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 1 1 1. ஸோ இதோட மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 1. அதாவது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்ல நமக்கு கிடைக்கிற பிட்டை வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ எம்எஸ்பி அது வந்து நம்மளோட எம்எஸ்பி. ஸோ இந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ எம்எஸ்பி 1 வந்துச்சுன்னா நெகட்டிவ், ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. ஸோ ஒரு மைனஸ் போட்டுக்கிறோம்.
ஸோ 111. ஸோ இந்த இடத்துல 111 வரக்கூடாது. ஸோ 111ஓட வேல்யூ என்ன? சம் 1 2 2 7. 7. Okay. ஸோ நான் பைனரி வேல்யூஸ் கரெக்டாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 2 plus 2 power 1 plus so 14 15 இந்த வேல்யூஸ் நினைக்கிறேன். 0 12 தானே? 12. So 13. ஸோ ஜஸ்ட் வேறு வேல்யூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வேறு ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறான்னு தெரில. ஸோ ஓகே, சிம்பிளாக வேறு வேல்யூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். 0 0 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மறுபடியும் அந்த நம்பருக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா நமக்கு அந்த ஃபைனல் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அப்படியே 111 கிடைச்சது இல்லையா? ஸோ அதை நம்ம மறுபடியும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் அதுக்கு 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா எல்லாமே 0 ஆயிரும். மறுபடியும் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது அதுக்கு 1 ஆட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த ஃபைனல் ஸ்டெப் பண்ணல, அது ஜஸ்ட் நான் மறந்துட்டேன். சாரி கைஸ். ஸோ இதில் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் 1. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்.
அடிஷனல் என்ன பண்ணியிருக்கோம்? So 00100 இந்த 2 டிஜிட் தான் வச்சிருக்கேன். பழைய நம்பர் ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே நான் வந்து பழைய 12 இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே இருந்த வேல்யூ நான் கிளியர் பண்ண விட்டேன். அதுதான். ஸோ 101 சரி ஃபர்ஸ்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் 010 ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் தென் ஒரு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். Zero one it represents so 01 so 2 minus 1 1 ஸோ ஓகே. ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டூஸ் காம்ப்ளிமெண்ட் அதுக்கடுத்து ஒரு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ தென் அதுக்கடுத்து நம்ம அந்த 2 நம்பர்ஸ் அதாவது 2 4 பிட்ஸையும் ஆட் பண்ணுவோம். அதாவது 4 பிட்ஸ். ஸோ இந்த இடத்துல 2 பிட்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 12 மைனஸ் 30 4 பிட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அது லாஸ்ட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட் நான் எடுக்கலை, அதனால 111 இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுதான் கான்செப்ட். ஸோ சேம் அதே தான். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணோம்னா ஆடரில் ஸோ ஒரு நாட் கேட் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 4 பிட் ஆர்டர் ஆக்சுவலாக அப்படியே இருக்குது இதுக்குள்ள, இந்த 4 பிட் ஆர்டர் சர்க்யூட்டுக்குள்ள. ஸோ மேலே வந்து ஏ பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து அடிஷனும் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், சப்ராக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பியோட இன்புட்ஸ். ஸோ சப்போஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிக்கு வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம், தென் பிக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். ஸோ பிக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ அந்த பி பஸ்ல இருக்க எல்லா வேல்யூஸுமே இன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதாவது ஒரே ஒரு நாட் கேட் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அண்ட் தென் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஸோ அந்த சி நம்ம ஃபர்ஸ்டே வச்சிருப்போம் இல்லையா,
ஸோ 3 பிட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதில் 0 தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ 4 பிட் பைனரி ஆர்டரில். ஸோ இந்த இடத்துல சியோட வேல்யூ 1 நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பிட் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ அது 2's காம்ப்ளிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட், சப்ராக்ஷனுக்கு ஒரு சர்க்கியூட்னு நம்ம பிசிஸ்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து நிறையா சர்க்கியூட்ஸ் போக போக நமக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரே சர்க்கியூட்டில் நம்ம எல்லாமே, அதாவது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து நம்மளால இப்போ 2 ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் தான் டிசைன் பண்ணேன். ஸோ அதாவது இந்த டயக்ராம் நான் தான் போட்டேன். ஸோ அந்த டார்க் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பி பஸ்ஸில் இருக்கிறது. ஸோ அது ஒரு அன்கேட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சப்போஸ் நம்ம சியோட வேல்யூ 1ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் சியோட வேல்யூ 0வா இருக்கோ, ஸோ அந்த பி பஸ்ஸில் சேஞ்சஸ், சாரி அது வந்து ஒரு NAND கேட், ஒரு NAND கேட். ஸோ அதில் இருக்க பபுள் வந்து இதில் சரியா தெரியல நினைக்கிறேன், ஜூமின் ஆகலை. ஸோ எப்போல்லாம் 0 இருக்கோ, ஸோ அந்த பி பஸ்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. ஸோ எப்போ நம்ம சியில் வந்து 1 கொடுக்குறோமோ, ஸோ அப்போ வந்து அது சப்ராக்ஷன் மோடுக்கு மாறிடும். ஸோ அதாவது எல்லா வேல்யூஸுமே இன்வெர்ட் பண்ணும். ஸ்க்ரீன் விசிபிளாக இல்லை. ஓகே 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 இப்போ விசிபிளாக இருக்கா? ஸோ இந்த ஏ பஸ் அண்ட் பி பஸ்ஸில் வந்து ஸோ அந்த இது விசிபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க பபிள்ஸ் வந்து அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து சி அப்படிங்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனாக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ நம்ம 0ன்னு கொடுக்கும்போது பி பஸ்ஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நம்ம 1ன்னு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஸோ பி பஸ்ஸில் இருக்க எல்லா வேல்யூஸுமே இன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு NAND கேட். ஸோ அன்கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கேன். சப்போஸ் அதில் 0 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ வர்ற வேல்யூ என்னவோ அதை அப்படியே அந்த பக்கம் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1 அப்படின்னு கொடுத்தோம்னா 0 × 1 நமக்கு அந்த 1 தான் கிடைக்கும். 0 × 1 0 கிடைக்கும். ஸோ மறுபடியும் ஒரு அன்கேட், அதாவது நாட் கேட் இருக்கனால அது மறுபடியும் 0க்கு கன்வெர்ட் ஆகிடும். சாரி 0ல் இருக்கிறது 1 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ சப்போஸ் நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ரெண்டுமே 1ஆ இருக்கனால அன்கேட் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இருக்க ஒரு நாட் கேட் வந்து அது 0வா மாற்றும். ஸோ இன்வெர்ட் பண்ணும். ஸோ அதே டைமில் அந்த சியில் வந்து நம்ம டேரெக்டாக இந்த 4 பிட் ஆர்டரோட ஃபர்ஸ்ட் கேரியாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து டேரெக்டாக அது ஒரு பிட்டை ஆட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 0 and 1 தான். ஸோ ரெண்டே இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமா, சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத என்னால் டிசைட் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிசிஸ்லாம் பார்த்தோம்னா ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் இந்த மாதிரி போகும். பட் thousands ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் நம்மளால் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ப்ளஸ் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், லாஜிக்கல் கம்பேரிசன், இந்த மாதிரி எல்லாமே இப்போ நம்ம ஏஎல்யூனால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸுமே அந்த ஏஎல்யூ தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இதில் அந்த சி இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு பிட்டாக இருக்காது நம்ம இதில். ஸோ அது இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது எவ்வளோ லென்த்தில் இருக்கோ, ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணுவோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் இதையே பார்த்துட்டு இருந்தோம், நமக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால ஏஎல்யூ கான்செப்ட் வந்து இவ்வளோதான். இது வந்து ஒரு ரொம்ப மினிமல் வெர்ஷன் மாதிரி இந்த 4 பிட் சப்ராக்டர் அண்ட் ஆடர். ஸோ இதனால சப்ராக்டும் பண்ண முடியும், ஆடும் பண்ண முடியும். ஸோ இது புரிஞ்சுச்சா இந்த 4 பிட் பைனரி சப்ராக்டர்? சாரி, இதுக்கு முன்னாடி நான் அந்த 1s and 0s எல்லாம் நிறையா மிஸ்டேக் பண்ணி விட்டேன். ஸோ அதனால தான் நமக்கு அந்த கடைசி அவுட்புட் வரல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்த வேல்யூஸை அப்படியே கிளியர் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணனால தான் ஏற்கனவே இருந்ததை ஆட் பண்ணிட்டேன். அதனால தான் அவுட்புட் வரல. ஓகே, நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா ரேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அது யாராவது பார்த்துட்டு வர சொன்னேன், பார்த்துட்டு வந்தீங்களா?
ஸோ அந்த ரேமுக்கு பேஸாக இருக்க கான்செப்ட். ஸோ யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கள், பார்ப்போம். சரி, ஓகே. ரேம் வந்து ஆக்சுவலாக மெமரி யூனிட், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளஸ் ஸோ இப்போ நம்ம அதுக்கு வந்து மெமரி அட்ரஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதுவும் 0s and 1s கொடுப்போம். ஸோ அது வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த அட்ரஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வந்து நம்மளோட HSD மாதிரி இருக்காது. ஸோ அது ஒரு டிரைவ் இருக்காது. ஸோ அது வந்து ரீட் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் வச்சு தான் நம்மளால ஒரு மெமரி யூனிட் கிரியேட் பண்ண முடியும். எஸ், வாலடைல் மெமரி. ஸோ வாலடைல் மெமரினா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மறுபடியும் பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்குல்ல அந்த ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கிறது? எஸ்ண்ணா, விசிபிளாக இருக்குண்ணா. ஓகே. இந்த ஃபிளிப் ஃப்ளாப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட அவுட்புட்டை வந்து இந்த ஸ்டேட்டுக்கு இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2 NAND கேட் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்று வந்து Q அப்படிங்கிற ஒரு அவுட்புட் கொடுக்குது, இன்னொன்று வந்து Q டேஷ் அப்படிங்கிற அவுட்புட் கொடுக்குது. ஸோ Q டேஷ் அப்படிங்கும்போது ஸோ ரெண்டுமே சேமாக இருக்காது. ஒன்று 0 ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இன்னொன்று வந்து 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1 இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வச்சு தான் நம்மளால் மெமரி யூனிட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்யூட் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு ஆக்சுவலாக 2 இன்புட்ஸ் கொடுப்போம். ஸோ 0, 1. ஒரு நிமிஷம் நோட்ஸ்க்கு போய்க்கிறேன். ஜஸ்ட் நான் சிம்பிளாக இப்போ ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி 0, 0, 0, 1, 1, 0, 1 and 1. ஸோ இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ 2 இன்புட் இருக்கு. ஸோ 2 இன்புட் மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல வந்து 2 இன்புட் தான் கொடுக்க முடியும். ஸோ ஒன்று வந்து இந்த எண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எண்ட் அண்ட் லாஸ்ட் எண்ட். மீதி 2 எண்ட்ஸுமே ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட அவுட்புட்டை இன்புட்டாக எடுத்துக்கும் கரண்ட் ஸ்டேட்டுக்கு. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு NAND கேட். ஸோ ஓகே, நம்ம இதை வந்து ஓகே எஸ், அதில் வந்து என்ன எடுத்திருக்கோம்? Q எடுத்திருக்குமா? Q டேஷ். ஓகே. ஸோ 0 and 0 இது வந்து ஒரு இன்டெஃபினட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா ரெண்டுமே ஆஃப்ல இருக்கும்போது ஸோ NAND கேட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம NAND கேட்டில் வந்து ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்துச்சுனாலும் NAND கேட் என்ன கொடுக்கும் அப்படின்னா 1 தான் திருப்பி கொடுக்கும். ஸோ ஏன்னா 1, 0 இருந்துச்சு அப்படின்னா NAND கேட் வந்து ஸோ அன்கேட் ஆக்சுவலாக என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட்டு 2ஐயும் அன் பண்ணும். ஸோ 1, 0னா 0வா மாற்றும். தென் அந்த 0 வந்து மறுபடியும் அந்த நாட் கேட்டில் 1ஆ மாறிடும். ஸோ இதே தான் 0, 1 and 1, 0 சேம் தான். ஸோ ஒரு 1 இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு இன்புட்டை நம்ம வந்து 1 கொடுத்தோம் அப்படின்னாலும் ஸோ அது வந்து ஒரு 1 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? கிளியர்? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2 ஸ்டேட்டோட இன்புட்டை நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 0. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு நம்ம 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா அது 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே 1 இருக்கு. ஸோ தென் அகைன் 1, 0. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு இன்டெஃபினட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்டில் என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு இன்புட் நமக்கு 0ன்னு தெரியும். ஸோ சப்போஸ் அது வந்து ஒரு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியும் அந்த இடத்துல வந்து 1 தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு.
ஸோ இந்த ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா கியூ டேஷ்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்டேட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இன்னொரு ஸ்டேட் ஃபால்ஸாக தான் இருக்கணும். ஆனால் பட் இந்த ஸ்டேட் வந்து அப்படி இருக்காது. ஸோ ரெண்டுமே 1 தான் வரும். ஸோ ஏன்னா நம்ம 2 கேட்லையுமே ஒரு 1 கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்ல என்ன இருக்குங்கிறத அந்த இடத்துல கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அதே மாதிரி தான் 1 கொடுக்குற இடத்துல. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 0. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட அவுட்புட்டை வச்சுதான் இந்த இடத்துல நம்மளால ஒரு இன்புட்டை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளால ஒரு பிட் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட், இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளால ஒரு பிட்டுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ண முடியுது. அதாவது ஒரு 0 இல்லைன்னா ஒரு 1 நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. ஓகேவா? இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதுக்கு அடுத்து நான் அந்த ரேம் சொல்ல முடியும். அதான் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஹலோ, கேட்கல. எந்த டவுட்ஸ் இல்லையா? ஓகேங்க. ஸோ ரேம் இப்படி தான் பில்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளால ஒரு பிட் ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது இந்த சிம்பிள் ஃபிளிப்ஃப்ளாப் வச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் ஃபிளிப்ஃப்ளாப்ஸ்லாம் நிறையா டைப் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு பேசிக் மாடல். ஸோ ஃபிளிப்ஃப்ளாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது அடுத்து நம்ம மெமரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து இது கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபிளிப்ஃப்ளாப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 ஃபிளிப்ஃப்ளாப்ஸை ஒரே லைன்ல நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸை எடுத்துக்கங்க. ஒரு ஃபிளிப்ஃப்ளாப் பாக்ஸ் இருக்கு, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 இன்புட் எடுத்துக்குது, ஸோ 2 அவுட்புட். ஸோ அதாவது ஒரு ஸ்டோர் பண்ண அவுட்புட் அதில் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 7 பாக்ஸஸ் எடுத்து இதோட அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலாக 8 பாக்ஸஸ். ஸோ இப்போ நம்மளால வந்து ஒரு 8 பிட்டை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஸ் அண்ட் அரேஸ் ஆஃப் தான் இந்த ரேம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மெமரிஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பர்டிகுலராக ஒரே மெமரிக்குள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது ரேமில். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஸ்கேட்டர் ஆயிரும். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸில் மெமரி மேனேஜர் இருக்கும். ஸோ ப்ளஸ் விர்ச்சுவல் மெமரி மேனேஜர்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இன்னைக்கு டைம் ஆச்சு. ஸோ ஓகே, இன்னைக்கு இதை நிறுத்திப்போம். மீதி கான்செப்ட்ஸை மட்டும் நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஓஎஸ் கான்செப்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா சிக்குள்ளே போயிடுவோம்.